நம்முடைய ரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நாமத்துல கடந்த மாதம்லாம் கண்மணி போல காத்தார். ஒரு புது மாதத்தை கொடுத்திருக்கார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு ஒரு புது அனுபவம் உள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். இதை கேளுங்க. அன்றைக்கு சொன்ன வார்த்தை அன்றையோட போல இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்காக இந்த வார்த்தையை தியானிச்சு கொள்ளுங்க. என் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 118:24 சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் கர்த்தர் உனக்காக உண்டு பண்ணிருக்கிற நாள். இந்த நாளிலே நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த மாதமெல்லாம் சந்தோஷமா இருங்க. இனிவரும் நாட்கள் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, நேற்று முந்தினத்து இருந்தவங்க இன்றைக்கு இல்ல, அவங்களுக்கு இந்த நாள் கொடுக்கல. ஆனா நமக்கு இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தரை நம்பிருங்க. அவரை நம்பி இருக்கும் போது நாட்கள் உனக்காக காத்துட்டு இருக்கோம், வருஷங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். அடுத்த வசனம் பாருங்க. யோசுவா புஸ்தகத்துல இப்படியாக சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார் என்பதை கட்டளையா சொல்லிருக்கார். பயப்படாதே, திகையாதே, மகளே மகனே, சோர்ந்து போகாதே. கஷ்டத்தை நினைச்சு, துக்கத்தை நினைச்சு, வறுமையை நினைச்சு, ஐயோ எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குதே நினைச்சு சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். எந்த பிள்ளைகளை அவர் கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது, யாராயிரம் விண்ணப்பிப்பார்களா என்று. இப்படியான ஒரு தேவன் உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்த ஒரு வசனம் பாருங்க. 3வது வசனமாக பிரசங்கி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டறிய முடியாதான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம இருக்கிறோம் சொல்லிட்டு நமக்காக நம்ம பாவம் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம், மீறுதல் பண்ணுவோம், தடுமாறுவோம், எல்லாம் அறிந்து அவர் நமக்காக தன் ஜீவனத்தை கொடுத்து ரட்சிப்பு வைத்திருக்கார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைங்க, அவரை நம்புகிற பிள்ளைங்க திகையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நாட்கள் கூட்டப்படணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதினதின் காலத்துல உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் எப்பொழுது உனக்கு தேவையோ அந்த நேரத்தில் அதை சந்திக்கிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த மாதம் இப்படியாக இந்த 3 வார்த்தைகள் இந்த நாள் உனக்காக கொடுக்கப்பட்ட நாள். சந்தோஷமா இரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலங்களில் உனக்கு ஏற்றவைகளை செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் ஒன்று மனசுல ஆழமா வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உயிருள்ள தேவன் என்பதை நம்புங்க. உடைய பிரச்சனைகளை சகலத்தையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஏதாவது ஜெபம் விண்ணப்பம் இருந்தா இந்த யூடியூப்ல அதுல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் இந்த யூடியூப்ல டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பா. இந்த வார்த்தைகள் அப்படியே இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த நாள் உனக்காக கொடுத்த நாள், நீ சந்தோஷமா இரு, மகிழ்ந்து கலிக்கூறு, ஆனந்தமாறு, பலன்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஏற்ற காலங்களில் ஏற்றவைகளை செய்வேன் என்று சொல்கிறேன். இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க.
துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு வல்லமையுள்ள உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதாவது விண்ணப்பம் இருந்தா இந்த யூடியூப்ல எனக்கு அனுப்புங்க. நாங்கள் குழுவா இருக்கிறோம், தினந்தோறும் ஜெபிக்கிறோம். சபையில இருக்கிற சபையோர் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க விண்ணப்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் செய்து முடிப்பார். God bless you.